மகளிருக்கு 1000 ரூபாய் தருவோம் என்று ஆட்சிக்கு வந்தார்கள். 2 ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போதுதான் அதை கொடுத்தார்களே தவிர தேர்தலுக்காக தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பது திமுக நோக்கம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ அப்படி அல்ல. மக்களுக்காக எதையும் செய்யக்கூடிய கட்சி. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப் போகிறோம், அதற்காக டிபிஆர் கொடுக்கலாம் என்ற ஒரு தகவல் வந்ததாக செய்தி இருக்கிறது. ஆனால் இதற்காக உச்சநீதிமன்றம் போகவில்லை. ஆனால் எதற்காக உச்சநீதிமன்றம் போனால் தான் தன்னுடைய கட்சிக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் உச்சநீதிமன்றம் போக வேண்டிய அளவிற்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு சரி இருக்கிறதா? உரத்த நாட்டிலே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்திலே உள்ள ஒருவர் கஞ்சா போதைப் பொருள் போட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இதுவரையிலும் 18,200 பாலியல் வன்கொடுமை நடைபெற்றிருந்தது. 631 கொலை குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 31 லாக்அப் டெத் மரணங்கள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது நமது மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. 2026 ஏப்ரல் மாதம் தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலிலே நீங்கள் முழித்துக் கொள்ள வேண்டும், விழித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நாடு தீயவர்களின் கையிலே மாட்டிக்கொண்டு சுக்குநூறாகி போய்விடும். கடலோர மாவட்டங்களில் வாழ்ந்த மீனவர்களுக்கு எல்லாருக்கும் வீடு கட்டி தருவோம் சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்லை. கடலில் காணாம போனவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தருவோம் என்று சொன்னாங்களா? ஆனால் இல்லை. 3 மாதத்திற்கு ஒரு முறை மீனவர்களுக்காக நாங்கள் தனியாக ஒரு ஆணையம் அமைத்து அவர்களை விசாரிப்போம், குறைகளை கேட்போம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? காணாமல் போன படகுகளை மீட்டு தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்யவில்லை. இப்படியாக இந்த ராமநாதபுரத்து மாவட்டத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஏமாற்றுகின்ற ஒரு ஆட்சியை மாற்றி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு அவரவர் போட்டியிடுகின்ற சின்னங்களில் உங்களது வாக்குகளை தர வேண்டும் என்று கேட்டு எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.